கோட்டை விட்ட ஸ்டாலின் நாட்டை அழிக்க களத்தில் இறக்கிவிடப்பட்ட 6 பேர். டெல்லியில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் திடுக்கிடும் ஆதாரம் சிக்கியது. தமிழகம் விரைந்த டெல்லி போலீசார். ஸ்டாலினுக்கு அமித்ஷா அனுப்பிய அலர்ட் மெசேஜ். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில் எந்த தீவிரவாத தாக்குதலும் நடக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இங்கு நடக்கும் பல மோசமான சம்பவங்களை மூடி மறைத்து வருகிறார். குறிப்பாக கோவையில் நடைபெற்ற சிலிண்டர் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அவர் தற்கொலைப்படை தாக்குதல் என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியில் NIA வந்து சோதனை நடத்திய பிறகுதான் அது தற்கொலைப்படை தாக்குதல் என்பது உறுதியாக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் மீண்டும் தீவிரவாதிகள் களமிறங்கியுள்ளார்கள். குறிப்பாக டெல்லியில் செங்கோட்டையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பலரும் கருத்து பதிவிட்டார்கள். அது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் சோசியல் மீடியாவில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக திருப்பூரில் வசித்து வரும் சிலர் கருத்து பதிவிட்டதை டெல்லி போலீசார் கண்டுபிடித்தார்கள். அதையடுத்து திருப்பூர் வந்த டெல்லி போலீசார் தமிழக போலீசாருடன் சேர்ந்து நடத்திய புலனாய்வு விசாரணையில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த 6 பேரை கைது செய்துள்ளார்கள். இந்த 6 பேரும் திருப்பூர், ஊத்துக்குளி, பல்லடம் போன்ற பகுதிகளில் பதுங்கி இருந்த வங்கதேசத்தை சார்ந்த முஸ்லிம்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர்களிடத்தில் செங்கோட்டையில் குண்டு வெடித்த சம்பவம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். இந்த நபர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு சோசியல் மீடியாவில் ஆதரவாக கருத்து பதிவிட்டதோடு இங்கு நடக்கும் நிகழ்வுகளை உளவு பார்த்து பயங்கரவாதிகளுக்கு தகவல் கொடுத்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 6 பேரும் போலி ஆவணங்கள் மூலம் இந்தியாவுக்குள் வந்துள்ளார்கள். இவர்களிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா போன்ற அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த 6 பேரையும் தமிழக போலீசார் டெல்லி போலீசிடம் ஒப்படைத்துள்ளார்கள். இவர்களிடம் இருந்து மொபைல் போன்கள், சிம் கார்டுகள் மற்றும் போலி ஆவணங்கள் அனைத்தும் டெல்லி போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். தமிழ்நாடு மட்டுமின்றி வங்கதேசத்திலும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினரையும் தற்போது கைது செய்து வரும் போலீசாருக்கு இன்னொரு திடுக்கிடும் தகவலும் கிடைத்திருக்கிறது. அது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பழிவாங்கும் நோக்கத்தில் உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளார்களாம். இந்த பகுதிகளில் எப்படிப்பட்ட இந்து கோவில்கள் உள்ளன, அங்கு தீவிரவாதிகள் எந்த மாதிரி நேரங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தலாம் என்பதை இந்த நபர்கள் இங்கிருந்தபடியே தீவிரவாத அமைப்புகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார்களாம். அது மட்டுமின்றி தங்கள் இந்தியாவில் உள்ள முக்கிய மாநிலங்களில் தங்கி இருப்பதற்கு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து இவர்கள் பெரிய அளவில் நிதியும் பெற்று வந்துள்ளார்கள். இதுகுறித்த அதிர்ச்சி தகவலை டெல்லி மேலிடத்திற்கு போலீசார் அனுப்பியதை அடுத்து பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட அனைவரும் அலர்ட் ஆகியுள்ளார்கள். பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது இன்னும் முற்று பெறவில்லை. தேவைப்பட்டால் மீண்டும் அது தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்து வருகிறது. இந்த நேரத்தில் அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பது தற்போது அம்பலத்துக்கு வந்திருப்பதை அடுத்து நாடு முழுக்க காவல்துறை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பில் படித்த இஸ்லாமிய மருத்துவர்களை செயல்பட்டதால் அப்போதிலிருந்தே இந்தியாவில் மக்கள் மத்தியில் வாழும் இஸ்லாமிய மருத்துவர்களை கண்காணிக்க தொடங்கிவிட்டார்கள். இப்படி கண்காணிப்பு அதிகமானதால் நாட்டுக்குள் இருந்தபடி சத்தமில்லாமல் தீவிரவாத செயலில் ஈடுபட்ட இஸ்லாமிய மருத்துவர்கள் இப்போது அமைதி அடைந்திருக்கிறார்கள். அதனால் வங்கதேசம் போன்ற வெளிநாடுகளிலிருந்து இஸ்லாமியர்களை கொண்டு வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் ஈடுபட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே நாடு முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு இருப்பதோடு அனைத்து மாநில அரசுகளும் பொது இடங்களில் சந்தேகத்திற்கிடமாக இருக்கும் நபர்களை கைது செய்து விசாரணை நடத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளாராம். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து 6 வங்கதேச தீவிரவாதிகள் பிடிபட்டு இருப்பதால் தமிழக அரசுக்கு அவசர நோட்டீஸ் வந்துள்ளதாம். இதையடுத்து தமிழக அரசு பாதுகாப்பில் மெத்தனம் காட்டியதால் தான் இங்குள்ள திருப்பூரில் பயங்கரவாதிகள் ஆதரவாளர்கள் முகாமிட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு அமைதி பூங்கா என்று சொல்லிக்கொண்டு தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அடுத்த செய்தி. பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்கிறார் OPS. டிடிவி தினகரன் கடும் ஆவேசம். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது.
இந்த நிலையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த டிடிவி தினகரன், சட்டமன்ற தேர்தல் மற்றும் ராஜ்யசபா தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன். மேலும் ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவரது ஆசி பெற்ற ஐயப்பன் என்பவர் பேசும்போது, எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனதை காயப்படுத்தி இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்துதான் கட்சி நடத்தினார். அவர் தேர்தலை சந்தித்ததிலிருந்து இறக்கும் வரை 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திமுகவை வீழ்த்தி முதலமைச்சராக நீடித்தார். அதன் பிறகு திமுகவை வலுவாக எதிர்த்த ஒரு சக்தி தான் அம்மா ஜெயலலிதா. இப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் ஆசையுடன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவார் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பன் கூறியிருப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது. எப்படிப்பட்ட ஒரு வக்ர மனம் இருந்தால், குரோதம் இருந்தால் இவர்கள் அதிமுக தொண்டர்களை இழிவுபடுத்தி இருப்பார்கள் என்று கூறியுள்ள டிடிவி தினகரன், ஜெயலலிதா இருந்தது வரை பரதனாக நடித்துவிட்டு அவரது மறைவுக்கு பிறகு கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக கடந்த 2014ஆம் ஆண்டு திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தவர் ஓபிஎஸ். என்றாலும் பெருந்தன்மையுடன் பிரதமர் மோடி அவரை ஏற்றுக்கொண்டதோடு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி துணை முதலமைச்சராக்கினார். ஆனால் தற்போது ஓபிஎஸ் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார். அவர் திமுகவில் சேரட்டும், சேராமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு களங்கம் விளைவிப்பதை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அந்த வகையில் ஓபிஎஸ் ஐயப்பன் ஆகிய இருவரை போன்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகழுக்கு இதைவிட யாராலும் தீங்கு இழைக்க முடியாது என்று கூறியுள்ளார் டிடிவி தினகரன். மேலும் சசிகலா குறித்து அவர் கூறுகையில், தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஒருவர் கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் 6 மாதங்கள் ஆகும். அதனால் 3 மாதங்களில் கட்சி தொடங்கப் போகிறேன் என்று யாராவது சொன்னால் அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று தற்போது புதிய கட்சி தொடங்கப் போவதாக கூறி வரும் சசிகலாவுக்கு எதிராகவும் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் டிடிவி தினகரன். காரணம், ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24 சசிகலா புதிய கட்சி தொடங்கப் போவதாக கூறியுள்ளார். அன்றைய தினம் அதிமுக அமமுகவில் அதிருப்தியில் இருப்பவர்களை தனது கட்சியில் அவர் ஒன்றிணைக்கப் போகிறாராம். அதோடு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து தேர்தலில் போட்டியிடவும் திட்டமிட்டுள்ளாராம். இந்த நிலையில்தான் அம்மா அதிமுக என்று அவர் கட்சி தொடங்கப் போவதாக கூறி வரும் நிலையில் 6 மாதத்திற்கு முன்பு ஒருவர் கட்சி பதிவு செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டம் இருக்கிறது. ஆனால் சசிகலா அதிமுக அமமுகவை உடைத்து பலவீனப்படுத்த இப்படி சொல்கிறார் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் டிடிவி தினகரன். மேலும் தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டிய அவசியம் உள்ளது. காரணம், திமுக ஆட்சியில் ஊழல் மடிந்துவிட்டது. பட்டி தொட்டிகள் எல்லாம் கஞ்சா கரை புரண்டு ஓடுகிறது. மாணவர்களின் எதிர்காலம் இருண்ட காலமாகிவிட்டது. அதனால் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக பாஜக கூட்டணியில் இணைந்துதான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம். இதே போன்று கடந்த 2004ஆம் ஆண்டு என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் இடம்பெற்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள். இப்போது திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என்று கூறியுள்ள டிடிவி தினகரன், அமமுக அதிமுகவோடு இணைந்து விட்டதாக சிலர் கூறுகிறார்கள். அது தவறு. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைந்திருக்கிறோம். கடந்த மக்களவைத் தேர்தலிலிருந்தே பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்றுள்ளோம். அது எப்போதும் தொடரும் என்றும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் டிடிவி தினகரன்.